ओम गम गणपतये स्वाहा 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 तो 8 ஆவர்த்தி முடிஞ்சிருக்கு. अष्टो ब्राह्मणानि संयग्राहयित्वा सूर्यवत्सस्वी भवति அப்படின்னு சொல்றாங்க. 8 பிராமணர்களை கொண்டு யாகம் செய்தால் சூரியன் சந்திரன் இருக்க வரைக்கும் வம்ச அபிவிருத்தி ஆகுமா, அதாவது ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இப்ப 8 பிராமணர்கள் 8 குருக்களங்கள் உட்கார்ந்து இருக்காங்க. 8 பேர் 8 திரவியங்கள்னால ஹோமம் பண்றாங்க. ஒரு தடவை சுவாகான்னு சொல்லும் போது 8000. அப்ப 100 ஹோமம் பண்ணியிருக்காங்க. 100 திரவியங்கள்னால ஹோமம் பண்றாங்க. 8 பேர் பண்றாங்க. ஒரு ரவுண்டுக்கு 800 பேர் ஆயிருது. 800 ஆயிருது. அதுல இப்ப 800 பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 864 6400 ஹோமமானது நடைபெற்றது. அடுத்ததாக சுவாமி அஷ்டதிக்கிலே இருக்கார். எல்லா திக்குக்கும் அஷ்டதிக்கு பாலகர்கள் உண்டு. ஒவ்வொரு மைய புள்ளிக்கும் 8 திக்கு உண்டு. அந்த 8 திக்குக்கு 8 காவலர்கள் இருக்காங்க. அது மாதிரி நாம் செல்லும் இடத்துல எல்லாம் 8 திக்கும் புகழ் பரவும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி நம்ம திசையும் நோக்கி சென்று அதனால ஏற்படக்கூடிய வெற்றி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதனால சுவாமிக்கு செய்திருக்கக்கூடிய அந்த 8 திக்கிலையும் இப்போ ஹோமம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 9வது ஆவர்த்தி ஹோமம் நடக்க போகுது. சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்க. ओम गणपतये स्वाहा 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 ओम गणपतये स्वाहा
கோயிலில் ஒரு கவரை வச்சு எரி பேக்கை வச்சு இதில் போடுறாங்க. இல்லாமல்ல உமையூர் பாகனின் திருவுருளாலும் ஞானதண்டாயுதபாணி சுவாமியினுடைய தனிப்பெரும் கருணையினாலும் கண்ணு நதி அருகில் உள்ள நமது வன்னி விநாயகர் திருக்கோவில் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பாக பெருஞ்சாந்தி பெருவிழா கும்பாபிஷேக வைபவமானது சிவஸ்ரீ சுந்தரேச குருக்கள் அவருடைய தலைமையிலே அவர்கள் சுந்தரேச குருக்கள் சிறப்பாக இந்த கும்பாபிஷேக வைபவத்தை நடத்தி இன்று 9 ஆண்டுகளாக நிறைவு பெற்று 9ஆம் ஆண்டு விழாவானது இன்றைய தினம் சம்வத்சராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய ஆண்டு விழா. அதாவது நமக்கெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வயது வருகிறது. அதுபோல இந்த கோவில் துவங்கி 9 ஆண்டுகள் கார்த்திகை, அதாவது ஆனி மாதம் உத்திராட நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்திலே கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. அதனுடைய தொடர்ச்சியாக 9 ஆண்டுகள் நிறைவு பெற்று அதற்கு சிறப்பு வழிபாடாக 1000 மோதகம் முளக்கட்டை, 1000 பொரி உருண்டை, 1000 எள்ளு உருண்டை, 1000 கரும்பு, 1000 அருகம்பில் கட்டுகள், திரவியங்கள், பக்ஷணங்கள், பால், தயிர், இளநீர், பழங்கள் போன்ற திரவியங்களினாலே மூலமந்திர ஹோமமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வன்னி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்யப்பட்டு தீபாராதனை உபச்சாரங்கள் எல்லாம் நடைபெற்று அனைத்து மெய்யன்பர்களுக்கும் உபயதாரர்களுக்கும் பிரசாதங்கள் எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். இந்த யாகம் எதற்காக, இந்த வருடாபிஷேகம் என்பது எதற்காக? வருடாபிஷேகம் என்பது பூஜைகளிலே நித்திய, நைமித்திக, காமிய, உற்சவம்னு சொல்லக்கூடிய 4 விதமான வழிபாடுகள். நித்தியம் என்றால் தினசரி பூஜைகள், நைமித்திகம் என்றால் ஒரு வார பூஜையாகவும், அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு போன்ற ஒரு காரியத்தை நிமித்தம் இதற்காக செய்வதற்கு பேர் நைமித்திகம்னு பேர். காமியம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு தேவைக்காக, எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளுக்காக ஒரு யாகங்கள் செய்வதற்கு பேர் காமியம்னு பேர். அந்த காமியங்கள் அதில் இல்லாமல் உற்சவம்னு சொல்லக்கூடிய இந்த வருடாந்திர பூஜைகள், இதில் ஏதாவது தோஷங்கள், குறைகள் இருந்தால் அதை நிறைவு பெறும் பொருட்டு இந்த வருடாபிஷேகமான நடைபெறுகிறது. எப்படி நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம் இல்லை குடும்பம் நடத்துகிறோம்னா டேக்ஸ் ஃபைல் பண்ணுவோம், இன்கம் டேக்ஸ், அது வருடத்துக்கு ஒரு முறை அதை ஃபைல் பண்ணி அதை டேலி பண்ணணும். அது மாதிரி இந்த கோவிலுடைய குறை நிறைகளை பூர்த்தி செய்வது, நிறைவு செய்வது தான் இந்த வருஷாபிஷேகம் என்பது. அனைத்து மெய்யன்பர்களும் லோகக்ஷேமத்துக்காக, இந்த உலகம் க்ஷேமமாக இருக்கணும், நல்ல ஆட்சி புரியணும், மக்கள் எல்லாம் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கணும், ஜீவராசிகள்லாம் சுகமாக இருக்கணும், நல்ல விவசாயம் இருக்கணும், நல்ல வியாபாரிகள்லாம் நல்ல தர்மமாக வியாபாரம் பண்ணணும், அதனால் தன தானியங்களோடு இருக்கணும், எல்லா விதமான மக்களும் அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருக்கணும், இந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கணும்னு இந்த யாகம் பண்ணுறோம். அதற்கு எல்லாருடைய ஆதரவும் வேணும். இந்த சம்வத்சராபிஷேகத்தினால லோகக்ஷேமம் பெறணும்னு சிவஸ்ரீ சுந்தரேச குருக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். வணக்கம், நமஸ்காரம்.